சொந்த பந்தம் சொந்த பந்தம். எத்தனையோ பெரிய கோடீஸ்வரங்க குழந்தை பாக்கியம் இல்லாம ஒரு குழந்தைய பெத்துக்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணவும் தயாரா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது இல்ல. ஆனா அதே ஏழை வீட்டுல போதும் போதுங்கிற அளவுக்கு குழந்தை பிறந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் கடவுள் கொடுக்கிற வரம்மா. இயற்கையா வரும்போதே இதை நாம ஏத்துக்கணும். குழந்தை பிறக்கிறத நீங்க தள்ளி போடாம இயற்கையாவே அது வரலன்னா கூட இன்னைக்கு மெடிக்கல் ரீதியா எத்தனையோ வழிகள் இருக்கு. ஒரு பொண்ணு மகளா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். இப்படி எத்தனை இருந்தாலும் தாயாகும் போதுதாமா ஒரு பொண்ணு முழுமை அடையறா. தாய்ங்கிறவ இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொண்டு வரா. அதனால எல்லா உறவுகளையும் விட தாய்மை தான் இந்த உலகத்திலேயே பெருசு. உனக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்கணும்னு தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். உன் வாயால ஒரு நல்ல செய்தி கேட்கணும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேம்மா. என்னக்கா, உங்களை சீக்கிரமா பாட்டி ஆக்கணும்னு சக்தியை கேட்டுட்டு இருக்கீங்களா? இனிமே ஒருவேளை சக்தி கர்ப்பமானாலும் இந்த வீட்ல உங்களுக்கு முன்னாடி நான் தான் பாட்டி ஆக போறேன். எனக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கண்டிப்பா கிடைக்கும். நான் இந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்ததுல இருந்து எந்த ஒரு விஷயத்திலயும் நீங்க எனக்கு விட்டு கொடுத்ததே இல்ல. எல்லா விஷயத்திலயும் நீங்க தான் ஜெயிச்சிட்டு இருந்தீங்க. இந்த முக்கியமான விஷயத்துல உங்களை பின்னாடி தள்ளிட்டு நான் முன்னாடி வந்துட்டேன் பாருங்க, அதுதான் ஜெயா. உருட்டி போட்ட சோழி மாதிரி எப்ப பார் சுறுசுறுப்பா ஓடிக்கிட்டே இருந்தீங்க. ஆனா ஏன் மருமக ரேஷ்மி கர்ப்பமாயிட்டான்னு தெரிஞ்சதும் பாவம் ரொம்ப நொடிஞ்சு போயிட்டீங்க. உங்க முகத்தை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்குக்கா. ஏன் மருமக ரேஷ்மி எனக்கு பெருமையை தேடி கொடுத்துட்டா. பாவம் உங்க மருமக உங்களுக்கு பெருமையை தேடி தராளோ இல்லையோ. சக்தி, எனக்கு டீ ரூம்க்கு அனுப்பு. ஒரு பொண்ணு மகளா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம். இப்படி எத்தனை இருந்தாலும் தாயாகும் போதுதாமா ஒரு பொண்ணு முழுமை அடையறா. தாய்ங்கிறவ இந்த உலகத்துக்கு ஒரு உயிரை கொண்டு வரா. அதனால எல்லா உறவுகளையும் விட தாய்மை தான் இந்த உலகத்திலேயே பெருசு. உனக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்கணும்னு தான் நான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். சக்தி, 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 உன்னதான் எங்க இருக்க? நீ என்னாச்சு உனக்கு? இங்கதாங்க இருக்கேன். என்ன வேணும் சொல்லுங்க. நீ இன்னும் அந்த விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? எந்த விஷயம்? அதான் குழந்தை விஷயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. காலையில டிஃபன் எதுவும் சரியா சாப்பிடல. சாப்பிட ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க. ஏய், டிஃபன் மாதிரி எதுவும் வேண்டாம்.
ஏதாவது பழம் இருந்தா கொண்டு வா. ம் சரிங்க. ஐயோ வேற எந்த பழமும் இல்லையே. சரி பப்பாளியே கட் பண்ணி எடுத்துட்டு போலாம். பசிக்குது. இந்த வேலைக்காரி எங்க போனான்னு தெரியல. காம்ப்ளைண்ட் போட்டு கொடுக்க சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது. ஐயோ ஐ பப்பாளி நமக்கு பிடிச்ச ஐட்டம் ஆச்சே. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு இது போதும். ரேஷ்மி என்னடா சாப்பிடுற? எனக்கு பிடிச்சது பப்பாளியா? உன்னை யார் இதை சாப்பிட சொன்னா? குடு முதல்ல. என்ன சாப்பிடும் போது புடுங்குறீங்க? ரேஷ்மி புரியாம பேசாத. நீ தெரிஞ்சுதான் இதை சாப்பிடுறியா இல்ல தெரியாம சாப்பிடுறியான்னு எனக்கு தெரியல. இத மட்டும் நீ ஃபுல்லா சாப்பிட்டு இருந்த என் தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிருக்கும். நீ நல்லபடியா புள்ள பெத்து கொடுக்கணும் நான் பெரிய பெரிய கனவெல்லாம் வச்சிருக்கேன். நீ என்னடானா இந்த கர்ம பிடிச்ச பழத்தை சாப்பிடுற? உனக்கு யார் இதை கொடுத்தா? ஒண்ணும் இல்ல, நான் பசிக்குதுன்னு கிச்சனுக்குள்ள வந்தேன். அப்பதான் சக்தி. ரைட், புரிஞ்சு போச்சு. அதான பார்த்தேன். அவ வேலையா இது? இப்படி ஏதாவது பண்ணி உன் வயித்துல வளர்ற குழந்தைய கலைக்க பாப்பான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்ப அது நிஜமாயிடுச்சு பத்தியா சக்தி? ஏய் சக்தி, என்ன இது புதுசா இருக்கு? நான் கிச்சனுக்குள்ள வரும்போது சக்தி எதையோ வெளியே எடுத்துட்டு போனான்னு சொல்லலான்னு வந்தேன். ஆனா இவங்க என்னடானா என் கையில பப்பாளிய கொடுத்ததே சக்தி தான் நினைச்சு கத்துக்கிட்டு இருக்காங்க. வாடி இங்க. எங்கடி இருக்க? ஏய் சக்தி, எங்கடி போன? சக்தி, ஏமா இப்படி கத்துற? என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சா? என் கையில என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு? பப்பாளி இருக்கு. இத காட்டுறதுக்கா இவ்வளவு சத்தம் போட்டு எல்லாரையும் வரவழைக்கிற? நான் ஒண்ணு இத காட்டுறதுக்காக சத்தம் போட்டு வர வைக்கல. இங்க நிக்கறாளே அவளை என்னன்னு கேளுங்க. ஏண்டி உன் வயித்துல தான் ஒண்ணும் வரல, அதுக்காக ஏன் மருமக வயித்துல இருக்கிற கருவை ஏன் கலைக்க பாக்குற? நம்ம ஆண்டி வேற ரூட்ல போறாங்க போல இருக்கு. சரி, இதே ரூட்டை பிடிச்சிக்கிறது தான் நமக்கு நல்லது. இப்படி ஆள் ஆளுக்கு சண்டை போட்டுக்கிட்டா நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்க. நாம நிம்மதியா இருக்கலாம். சக்தி சொல்லுடி, ரேஷ்மி கர்ப்பம் கலையணும் தானே இந்த பப்பாளி பழத்தை வெட்டி கொடுத்த? என்னடி நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ வாயை மூடிட்டு சும்மா இருக்க? அம்மா, என்ன ஜெயா, என் கண்ணு முன்னாடியே என் மருமகளை கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? ஏ, அவ செஞ்ச வேலையை பாராட்டி சீராட்டி கொஞ்சம் சொல்றீங்களா? ஏதோ போனா போதுன்னு வார்த்தையோட நிறுத்திக்கிட்ட. இந்த மாதிரி பண்ணதுக்கு இவளை வெட்டி போட்டிருப்பேன். என்னது? அப்படி என்ன அவ பண்ணிட்டா? இங்க பாருங்க, ஒண்ணும் தெரியாத என் மருமக ரேஷ்மிக்கு பப்பாளியை கட் பண்ணி கொடுத்து சாப்பிட சொல்லிருக்கா உங்க மருமக. தனக்கு முன்னாடி ரேஷ்மி கர்ப்பமாயிட்டான்ற வைத்தியர்ல ஏன் மருமக கர்ப்பத்தை கலைக்க பார்த்திருக்கா. ரேஷ்மி மட்டும் இந்த பழத்தை சாப்பிட்டு இருந்தா இந்த குடும்பத்தை
குடும்பத்தோட வாரிசு வீணா அழிஞ்சு போயிருக்கோம். பாவி இப்படியா செய்வா? மனசாட்சியே இல்லாம. போதும், நிறுத்து. நீதான் மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. இந்த மாதிரி எல்லாம் சக்திக்கு யோசிக்க கூட தெரியாது. உன் மருமக கர்ப்பம் ஆனதுல சக்திக்கு எந்த வருத்தமும் இல்ல. மத்தவங்களை பார்த்து அவளுக்கு பொறாமப்படவும் தெரியாது. அப்புறம் ரேஷ்மிக்கு எதுக்கு இந்த பப்பாளி பழத்தை வெட்டி கொடுக்கணும்? உலகத்துல எத்தனையோ பழம் இருக்கு. அந்த எல்லா பழத்தையும் விட்டுட்டு பப்பாளி பழத்தை எதுக்கு வெட்டி கொடுக்கணும்? தனக்கு இல்லாதது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்ற வைத்தறிச்சல். சக்தி, நீ ரேஷ்மிக்கு இந்த பழத்தை கொடுத்தியா? இல்ல பாட்டி, அவர் சாப்பிட ஏதாவது கேட்டாரு. அவருக்காக பப்பாளி பழத்தை கட் பண்ணி எடுத்துட்டு போனேன். நான் ரேஷ்மிக்கு தரவே இல்லை.